Good morning, students. I am Deepika Priya, Department of Computer Science from Mount Zion Metric Higher Secondary School. In today's session, we are going to learn two topics. Our first topic is Cash Crops of India. So, Cash Crops of India, chapter 24, which is given in page number 42. So, in this chapter, we are going to learn about some varieties of crops in our country. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த சாப்டரில் ரெண்டு பிக்சர் இருக்கும். அதில் எந்த பிக்சருக்கு கரெக்டான ஆன்சர், எந்த பிக்சரை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கொஷின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ லெட் us see one by one here. So here you can see two pictures, beetroot as well as sugar cane. Now you have to find out the correct answer. Okay, so which has a sweet juice which makes a refreshing drink, which is grown in Uttar Pradesh, Karnataka, Tamil Nadu and other states of India. ஸோ நம்மளுடைய க்ளூ வந்து ஸ்வீட் ஜூஸ். ஓகே, ஸ்வீட் ஜூஸ்ங்கிறத நம்மளுடைய க்ளூ. ஸோ விச் மேக்ஸ் அ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். ஓகே, ஸோ ஸ்வீட் ஜூஸ்னாலே அது வந்துட்டு சுகர் கேன் தான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க், அதாவது நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நம்ம குடிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பானம், குளிர்பானம். ஓகே, ஸோ திஸ் ஹேஸ் அ ஸ்வீட் ஜூஸ் விச் மேக்ஸ் அ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். அப்சல்யூட்லி த ஆன்சர் இஸ் சுகர் கேன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் காயர் ஆர் காட்டன். ஸோ இதில் வந்துட்டு காட்டன் தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் டு மேக் கிளாத்திங், ஹோம் லினன் எக்ஸெட்ரா. இட் இஸ் க்ரோன் இன் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. காயர் அப்படின்னா லைக் மேட், மிதியடிக்கெலாம் போகிறோம், தென்னை நார்னு சொல்லுவோம். ஓகேவா, நார்கயிறு, சணல் நார்கயிறு இது. ஸோ பட் வந்துட்டு காட்டன் தான் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிளாத்க்கு, தென் ஹோம் லினனுக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ்க்கு மேக் பண்ணுறது எல்லாமே காட்டன் தான். ஸோ அதிகமாக இது எங்கே வந்துட்டு க்ரோ ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் காட்டன். தென் தேர்ட் ஒன் டீ அண்ட் லெமன். ஸோ இதில் டீ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் டீ இஸ் அ பீவரேஜ் கிராப். பீவரேஜ்னா லைக் ஒரு வகையான பானம். ஓகே, ட்ரிங்க். ஓகே, இட் இஸ் அ பீவரேஜ் கிராப் இன்ட்ரடியூஸ்ட் பை த பிரிட்டிஷ். இட் இஸ் வைட்லி க்ரோன் இன் அஸ்ஸாம் அண்ட் டார்ஜிலிங், which are also varieties of this crop. ஸோ அதிகமாக இந்த க்ராப் வந்து எங்கே வந்துட்டு விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம்லேயும் டார்ஜிலிங்லேயும் தான். அஸ்ஸாம், டார்ஜிலிங்னாலே நமக்கு அந்த டீ தான் ரொம்ப ஃபேமஸ்ங்கிறது தெரியும். ஸோ அப்சல்யூட்லி த கரெக்ட் ஆன்சர் இஸ் டீ. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் கொக்கோ அண்ட் காஃபி. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து காஃபி. காஃபி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் it is also a plantation crop that produces a popular beverage. So as I told you already, beverage na like a குளிர்பானம். ஓகேவா, பானம், ஒரு வகையான பானம். ஸோ காஃபி, டீ இது எல்லாமே வந்துட்டு பீவரேஜ்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் அ பிளான்டேஷன் கிராப். இட் இஸ் க்ரோன் இன் கர்நாடகா, கேரளா அண்ட் இன் தமிழ்நாடு. த நெக்ஸ்ட் ஒன் சோயாபீன் அண்ட் மஸ்டர்ட். ஸோ மஸ்டர்ட் மீன்ஸ் தமிழில் கடுகுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் ஆயில் சீட் க்ரோன் இன் ராஜஸ்தான். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஸ்பைஸ் வென் குக்கிங். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு மஸ்டர்ட்னாலே நமக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து ஆயில் கூட செக்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் ஆயில் சீட். தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஸ்பைஸ் வென் குக்கிங். ஸோ குக்கிங்க்கும் வந்துட்டு அதிகமாக இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் சிக்ஸ்த் ஒன் கோகோனட் அண்ட் castor seed. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு கோகோனட், because it is an oil seed from the trees that grow in the southern coastal regions of India. The fruit makes a refreshing drink when it is not yet ripe. ஸோ கோகோனட் தான் வந்துட்டு நம்மளுடைய ஆயில் சீட். ஓகே, ஸோ லைக் தேங்காய் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சவுத்தர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு க்ரோ ஆகுது. தென் த ஃப்ரூட் மேக்ஸ் அ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். ஆல்மோஸ்ட் நம்ம இதுலேருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ வென் இட் இஸ் நாட் எட் ரைப். ஓகே, ஸோ இளநீ அதுதான் வந்துட்டு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் தி கோகோனட். ஓகே, த நெக்ஸ்ட் க்ராப் இஸ் ஜூட், லினன். இது ரெண்டில் எது ஆன்சர்? ஜூட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் டு மேக் அ கன்னி பேக்ஸ். கன்னி பேக்னா லைக் சாக்கு பை, கோணி பைன்னு சொல்லுவோம். கன்னி பேக்ஸ், ரோப்ஸ், மேட்ஸ் எக்ஸெட்ரா, and is grown in West Bengal, Bihar, Assam, Odisha and Meghalaya. Okay, then our last crop sunflower, daffodil. இது ரெண்டில் எது கரெக்ட் ஆன்சர்னா சன்ஃப்ளவர் தான் கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் இட் இஸ் அன் ஆயில் சீட் க்ரோன் இன் கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த சன்ஃப்ளவரில் என்ன அப்படி ஸ்பெஷல்? த பிளான்ட் ஹேஸ் அ பிரைட் எல்லோ ப்ளூம்ஸ். ஓகே, ஸோ டேஃபோடில்ங்கிற அந்த ஃப்ளாரை கம்பேர் பண்ணும்போது சன்ஃப்ளவருடைய ஃப்ளார்ஸ் தான் ரொம்ப பிரைட் எல்லோ ப்ளூம்ஸில் இருக்கும். ஓகே, இந்த சன்ஃப்ளவருடைய பிளான்ட் மட்டும் தான் பிரைட் எல்லோ ப்ளூம்ஸில் இருக்கும். Okay students, so hope you have enjoyed this topic in this particular chapter. Now we are moving on to the next chapter.
Okay, so our last chapter is chapter 25, inventors as noun. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்டன் இன்வென்டர்ஸுடைய நேம்ஸ். ஓகே, ஸோ எந்தெந்த இன்வென்டர்ஸ் வந்து என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் us see one by one here. First one, Louis Braille. He was a French educator who gave his name to form of written language for the blind where dots made on thick paper created a code. ஸோ லூயிஸ் பிரெயில் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஆக்சுவலி இவர் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் எஜுகேட்டர். ஸோ இவர் தான் வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு, என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் பிளைண்ட் பர்சன், விஷுவலி சேலஞ்ச்டு பர்சன்லாம் இருக்காங்க இல்லையா, கண்ணு தெரியாதவங்க. ஸோ அவங்களுக்கு படிக்கிறதுக்காக அந்த டாட்ஸ் வச்சு அவங்க வந்துட்டு அப்படியே கையை வச்சு அந்த டாட் மேலே வச்சு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாட் வச்சு படிக்கிற அந்த ரிட்டன் லாங்குவேஜ் ஃபார்மை இன்வென்ட் பண்ணது இவர் தான். ஸோ ஹீ ஒன்லி just found out that a form of written language for the blind where dots made on thick paper created a code. Okay, அந்த ஒரு திக் பேப்பரில் டாட்ஸாக இருக்கும். அந்த டாட்ஸ் மேலே அந்த பிளைண்ட் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கை வச்சு அப்படியே அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணது யாருன்னா அந்த லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிற பர்சன். The next one, this system of exercise using a special apparatus got its name from Joseph Fields, a German-born physical fitness specialist. Joseph Fields, he is a person. So இவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் he is actually a German-born physical fitness. ஓகே, இவர் வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு அப்பேரட்டஸ் வந்துட்டு இவர் வந்துட்டு ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய நேமை வச்சு தனியாக ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னே வந்துட்டு இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். ஃபைலைட்ஸ் எக்ஸசைஸ், ஃபைலைட்ஸ் ஃபிட்னஸ் அப்படின்னு நிறையாவே எக்ஸசைஸ் இருக்குது. So this system of exercises using a special apparatus got its name. ஸோ இவர் இன்வென்ட் பண்ணிக்கிற அந்த ஸ்பெஷல் அப்பேரட்டஸ்க்கு இவருடைய நேமே தான் இருக்கும், ஃபைலைட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இட் காட் இட்ஸ் நேம் ஃப்ரம் ஜோசப் ஃபைலைட், அ ஜெர்மன் born physical fitness specialist. Then next one, Russian lieutenant and small arms designer Mikhail Kalashnikov created the submachine gun AK-47 for the Soviet army. ஸோ AK-47 gun எல்லாருக்குமே தெரியும், a very deadly வெப்பன். ஓகே, ஸோ அந்த வெப்பனை வந்துட்டு இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா இந்த ரஷ்யன் லியோட்டனன்ட். லியோட்டனன்ட் அப்படிங்கிறது ஒரு ரேங்க் ஆஃப் ஆர்மியில் கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்க். கேப்டனுக்கு கீழே வரக்கூடிய அடுத்த அந்த ஆஃபீஸருடைய ரேங்கிங் பொசிஷன் வந்து லியோட்டனன்ட் சொல்லுவோம். ஸோ இவர் வந்து ஒரு ரஷ்யன் லியோட்டனன்ட், இவருடைய நேம் வந்து மைக்கேல் கலாஷ்னிகவ். ஸோ இவர் தான் அந்த AK-47 வந்துட்டு அந்த கன்னை வந்துட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஏன் இதுக்கு நேம் AK-47? ஏகே அப்படின்னா லைக் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறாங்க. ஏகே மீன்ஸ் லைக் ஆட்டோநாட் கலாஷ்னிகவ். 47ங்கிறது ஒரு இயரை மென்ஷன் பண்ணுது. ஆக்சுவலி இந்த கன் வந்து 1945 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஃபினிஷ் ஆனது எப்போனா 1947 தான் அந்த கன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 47ங்கிற இயரில் ஃபினிஷ் பண்ணதுனால AK-47 அப்படின்னு வச்சுருக்காங்க. Okay, a Russian lieutenant and small arms designer Mikhail Kalashnikov created the submachine gun AK-47 for the Soviet army. The next one, William Bowler. He was a hatter who created this hat to protect the heads of gamekeepers from low-hanging branches while on horseback. வில்லியம் பவுலர் அப்படிங்கிற பர்சன் தான் இந்த ஹேட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. எதுக்கு? இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த ஹெட்ஸ் ஆஃப் கேம் கீப்பர்ஸ். ஓகே, ஸோ கேம் கீப்பர்ஸுடைய ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹேட் வந்து அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போது அந்த கேம் கீப்பருக்கு அவங்களுடைய ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஹேட் அப்படின்னா ஃப்ரம் லோ ஹேங்கிங் பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸ் ஏதாவது லோ ஹேங்கிங், கீழே ரொம்ப தாழ்வாக வந்துட்டு வளர்ந்து தொங்கியிருக்கு, அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் கிட்ட போகும்போது அந்த ஹெட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், கேம் கீப்பர்ஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஸோ இந்த ஹேட் வந்து வில்லியம் பவுலருங்கிறவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி வைல் தேர் ரைடிங் ஆன் த ஹார்ஸ். ஸோ ஹார்ஸில் ரைட் பண்ணிட்டு போகும்போது ஏதாவது ஒரு லோ ஹேங்கிங்கில் பிரான்ச்சஸ், ட்ரீயுடைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அந்த கேம் கீப்பருடைய ஹெட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஹேட்டை அவர் ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்கு, டிசைன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஹிஸ் நேம் இஸ் வில்லியம் பவுலர். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரெஞ்ச்மேன் ஜூல்ஸ் லியோட்டார்ட். So Frenchman Jules Léotard, so he was a trapeze artist whose signature performance costume is worn today by ballerinas and gymnasts worldwide. ட்ரெப்பீஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா லைக் சர்க்கஸ்லலாம் பார்த்துப்போம், ஒரு பெரிய ஹரிசாண்டல் பார் இருக்கும், 2 சைடு ரோப்பால் வந்துட்டு ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சர்க்கஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்கள தான் வந்துட்டு ட்ரெப்பீஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் வந்து ஃப்ரெஞ்ச்மேன் ஜூல்ஸ் லியோட்டர். ஸோ அவர் வந்து ஒரு ட்ரெப்பீஸ் ஆர்டிஸ்ட். ட்ரெப்பீஸ் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் லைக் சர்க்கஸ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சன் தான் ட்ரெப்பீஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம்.
ஸோ அவர் டிசைன் பண்ணியிருக்கிற இந்த காஸ்டியூம் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் ஃபீமேல் பேலே டான்சர். ஸோ ஃபீமேல் பேலே டான்சர், பேலே டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஃபீமேல். ஓகே, ஸோ அந்த ஃபீமேல் டான்சர் எஸ்பெஷலி பேலே, அதில் அவங்க வியர் பண்ணுற அந்த ட்ரெஸ்க்கும் ப்ளஸ் ஜிம்னாஸ்டிக் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வியர் பண்ணுற அந்த காஸ்டியூமே மோஸ்ட்லி டிசைன் பண்ணது யாருன்னா the Frenchman Jules Lyotard. Okay, he was a trapeze artist. The next one, when a family member suffered severe arthritis, 7 innovative Jacuzzi brothers, Italian immigrants to the US, invented a hydrotherapy pump for the bath which would ease the pain. Okay, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதர்ஸ், இந்த ஜக்கூசி பிரதர்ஸோடைய பிக்சர் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ஒரு ஹைட்ரோதெராப்பி பம்ப், ஒரு பாத் டப்பில் ஒரு ஹைட்ரோதெராப்பி பம்ப் வந்துட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஒன் ஆஃப் தேர் ஃபேமிலி மெம்பர், ஓகே, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப சிவியராக அந்த ஆர்த்ரைட்ஸ்ங்கிற டிசீஸில் ரொம்பவே சஃபர் ஆயிருக்காரு. ஸோ ஆர்த்ரைட்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஒன் டிசீஸ். ஓகே, ஜாயிண்ட் டு ஜாயிண்ட், அந்த மூட்டு வலின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸில் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு அவருடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பர். ஸோ அதை பார்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து புதுசாக வந்துட்டு ஒரு ஹைட்ரோதெராப்பி பம்ப் யூஸ் பண்ணி ஒரு பாத் டப் வந்துட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரோதெராப்பி பம்ப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த யாருக்கெல்லாம் அந்த டிசீஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த போன்ஸ் டு போன்ஸ் வந்துட்டு பெயின் இருக்கும், ஸோ அவங்களுக்கு இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வச்சு மசாஜ் பண்ணுற மாதிரி லைக் ஹை ப்ரெஷரில் வாட்டர் வர மாதிரி ஒரு ஹைட்ரோதெரப்பி பம்ப் வந்துட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி வைல் டேக்கிங் பாத், அந்த பாத் ஸ்டெப்பில் அந்த ஹைட்ரோதெரப்பி பம்ப் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வாட் இட் வில் டூ, இட் ஜஸ்ட் ஸ்டிமுலேட் த பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ப்ரொவைட் அ மசாஜ். ஸோ பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த பாடிக்கு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த வாட்டருடைய ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்டரை வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டாக வச்சு இந்த ஆர்த்ரைட்ஸுங்கிற டிசீஸோடைய சிம்டம்ஸ் இருக்கிற பர்சனை வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்காக இந்த இன்வென்ஷனை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ தே வேற இட்டாலியன் இமிக்ரெண்ட்ஸ். ஸோ இமிக்ரெண்ட்ஸ்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா அ பர்சன் ஹூ கம்ஸ் டு லிவ் பெர்மனன்ட்லி இன் அ ஃபாரின் கண்ட்ரி. ஸோ பெர்மனண்ட்டாகவே அந்த ஃபாரின் கண்ட்ரிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர அந்த பர்சனை தான் வந்துட்டு நம்ம இமிக்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ தே வேர் இட்டாலியன் இமிக்ரெண்ட்ஸ் டு த யூஎஸ். The next one, Rudolf Diesel. He was a German mechanical engineer famous for his invention of the internal combustion engine that bears his name. So you can see that person in this picture. ஸோ இவருடைய நேம் வந்து ருடால்ஃப் டீசல். ஸோ இவர் வந்து ஒரு ஜெர்மன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இவர் வந்து என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காரு, இவருடைய ஃபேமஸான இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். மோஸ்ட்லி நம்ம போட்ஸில், ஷிப்பில், ஏர்பிளைன்ஸில், ட்ரெயின்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை வந்துட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய இன்வென்ஷன்லேயே இவருடைய நேம் வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இஸ் நத்திங் பட் here that fuel is ignited in order to do some work inside the engine. Okay, he was a German mechanical engineer. And eighth one, Robert John Lechmer Guppy. He was an Englishman who discovered the guppy fish in 1866. 1866ல ஸோ குப்பி அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷை இன்வென்ட் பண்ண அந்த ஒரு இங்கிலீஷ் மேன் யார் அப்படின்னா அவருடைய நேம் வந்து ராபர்ட் ஜான் லெக்மெர். He only discovered that guppy fish in 1866. The next one, French mathematician and physicist Henri Maria Ampère was one of the main discoverers of electromagnetism. ஸோ இவர் தான் வந்துட்டு எலக்ட்ரோமேக்னட்டிசம் டிஸ்கவர் பண்ணதில் ஒரு மெயின் பர்சன். ஹீ இஸ் ஆக்சுவலி a French mathematician and also a physicist. Okay, so Henri Maria Ampère. So he showed that a magnetic field is created when two parallel wires are charged with electricity. So he only just proven that magnetic field is created when two parallel wires are charged with electricity. Okay, then last one, George Washington Galferis. Okay, George Washington Galferis created the Ferris wheel for the 1893 Chicago World's Columbian Exposition. So large giant wheel, ராட்னம் சொல்லுவோம்ல, ஸோ லார்ஜ் ஜெயிண்ட் வீலை கிரியேட் பண்ண பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் வாஷிங்டன் கேல்ஃபெரிஸ். ஓகே, ஸோ இன் விச் இயர் மீன்ஸ் 1893. Okay students, hope you have enjoyed this session and let us discuss some more interesting topic in our next session. Thank you students. Thank you.